ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கிற வேத பகுதி, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் என் பாவத்தை அறிக்கையிட்டேன், நான் அதை மறைக்கவில்லை. அப்படி நான் அறிக்கையிட்ட பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன், என்ன நீர் குணமாக்கினீர், மன்னித்தீர். இதை தாவீது சொல்லும் பொழுது, இந்த சங்கீதக்காரர் இதை சொல்லும் பொழுது, அதை ஆவியானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி அவரை நடத்தினார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் இதை சொல்லுகிறார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், இவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் போது அவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். பொதுவா ஒரு பதம் இருக்கிறது தமிழ்ல, ஒரு சொல்லாடல். அது என்னன்னா, அது தோஷம், அதாவது தோஷத்தை நீக்கும். ஒரு குச்சி, அப்புறம் ஒரு நாணல், அப்புறம் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் தோஷத்தை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனா தோஷத்தை நீக்குகிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் தான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஈசோப்பினால் நம்மை சுத்திகரிக்கிற தேவன். அப்ப நம்முடைய பாவத்தின் தோஷத்தை அவர் முற்றிலுமாய் நீக்கி போடுகிறார், மன்னிக்கிறார் என்றால், நாம் பாவம் செய்தது நிமித்தம் நாம் தீட்டுப்பட்டிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் இதுதான். நாம பாவம் செஞ்சதுனால நம்ம தீட்டுப்பட்டிருக்கோம். அந்த தீட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். இப்ப நம்ம சில நேரத்தில் பாவம் செஞ்சிருவோம். பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சதுனால அது நம்ம தீட்டாயிரும். அப்ப நம்ம தீட்டாயிட்டோம்னா அந்த பாவத்தின் தோஷம், தேவன் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடி, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி, தேவன் நம்மை வழிநடத்த கூடாதபடி, தேவன் நம்மை பாதுகாக்க கூடாதபடி அது தடை பண்ணிடும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, நம்முடைய பாவம் எப்படி இருக்கான், தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை, தடையை உண்டு பண்ணுகிறதா. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது, நம்முடைய பாவம் சிவேர் இருந்தாலும், ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், உறைந்த மழையை போலவும் பனியை போலவும் இருக்கும், வெண்மையான பஞ்சை போல இருக்கும். அப்ப கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் மாற்றும் பொழுது, அந்த சிவேர் என்று இருக்கிறத அவர் மாற்றும் பொழுது அது வெண்மையாய் மாறிவிடும், தூய்மையாய் மாறிவிடும், அந்த தோஷம் இல்லாமல் போயிடும். யாத்ராம புஸ்தகத்துல, லேவியராகமத்துல, எண்ணாகமத்துல தொடர்ந்து விஷயம் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த தோஷம், குஷ்டரோகம், அந்த தோஷம், வீட்டில் உண்டாகிற குஷ்டத்திற்கான தோஷம் நீக்குகிற தண்ணீர், இதெல்லாம் அந்த அக்கிரமம், பாவம் அதிகரிக்கும் போது இந்த தோஷம் அதிகரிக்கும். இதிலிருந்து நம்மை விடுவிக்கணும், இதிலிருந்து நம்மை காப்பாற்றணும்னு சொல்லிதான் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சிலருக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கு, இந்த பெண்ணுக்கு, இந்த ஆணுக்கு இந்த தோஷம் இருக்கிறது, இந்த தோஷத்துக்கு இந்த பரிகாரம் செஞ்சா சரியாயிரும். ஆனால் அந்த பரிகாரத்தினுடைய தன்மை, அந்த பரிகாரத்தினுடைய காரியம், அந்த பரிகாரத்தினுடைய செயல்பாடுகள் இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
தோசை இருக்குப்பா, இந்த தோசை இருக்கு, அந்த தோசை இருக்கு, அந்த தோசை இருக்குன்னு. இது எதனால வந்தது, ஏன் வந்தது தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தினால் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப அவர்கிட்ட வந்துட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டா நம்முடைய தோஷங்கள் மாறுகிறது. பாவத்தினால் உண்டாகிற தீட்டு அருவருப்புகள் மாறுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிறோம், இது எப்போ மாறும், இந்த பிரச்சனை எனக்கு எப்ப தீரும். நாம அறிக்கையிட்டு, அதனால்தான் சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றேன், நான் என் அக்கிரமத்தை பாவத்தை அறிக்கையிட்டேன். அப்ப அந்த அறிக்கையிட்டாதான் இங்க பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்படும். நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுட்டேனே, அப்புறம் இன்னும் என்ன நான் அறிக்கையிடணும். ஒரு சகோதரி ஒரு அம்மா அப்படிதான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பாஸ்டர் நான் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனி பாவம் இருக்குன்னா அதுக்கு தானே மொத்தமாக நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என் பாவத்தெல்லாம் அவர் தீர்த்துருவாருன்னு நம்பி தானே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அந்த அம்மா என்ன நினைச்சிக்கிச்சு, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை கொடியை கர்த்தர் காட்டிட்டாரு, என்னுடைய எல்லா பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தாருன்னு சொல்லி ஏதோ ஒரு டுபாக்குரு பிரசங்கம் பண்ணதை கேட்டுச்சு இந்த அம்மா. என்கிட்ட வந்து வாக்குவாதம். அப்போ நான் சொன்னேன், சரிம்மா உங்க பிரகாரமே வர்றேன், முடிவு பரிந்த நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்படி அது முடிவு பரிந்தும் அவருடைய பரிசுத்தத்தில் நிலை நிற்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் சொல்லியிருக்குது. அப்போ நம்ம பாவம் செய்யலாம் சொல்லலையே. சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சா அது எப்படி இருக்கும்? நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சா அது தேவன் நமக்காக சிந்தற இரத்தத்தை நம்ம அவமதிக்கிறோமே, தேவனுடைய பரிகார பலியை நம்ம அவமதிக்கிறோமே, தேவனுடைய கல்வாரி சிலுவையினுடைய அன்பை நம்ம அவமதிக்கிறோமே. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த அம்மா சொல்லிச்சே, இல்லை பாஸ்டர் எனக்கு என் பாவத்தில் ஆண்டவர் மனுஷன். சரி, இப்போ நீங்கள் பாவம் செய்யலையா? பாவம் செஞ்சாலும் நீங்கள் எனக்கு பேசணும், பரிந்து பேசணும். என்னன்னு பரிந்து பேசணும்? இது நம்ம பொண்ணு தான், இது எனக்கு தெரியும் ஆண்டவரே, இது நம்ம பொண்ணு தான். அப்பப்போ சின்ன சின்ன பாவம் செய்யும், அதை கண்டுக்காதீங்க, பாவம், அது வேறு வழி இல்லை, என்ன பண்ணும்? குரூப்பாக ஆட்களோடு போகும்போது கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கும், அவ்வளோதான், கொஞ்சமாக அடிச்சுக்கும். ஒரு சுத்தம் கண்ட பாவத்தெல்லாம் செய்யும். அதனால் நீங்கள் கண்டுக்கூடாதுன்னு நம்ம பொண்ணு, நம்ம சபைக்கு வரதில்ல நம்ம பொண்ணு, இப்படி நான் பரிந்து பேசுகிறோம். யோசிச்சு பாருங்க, இது எந்த நிலைமையில என்ன மாதிரி சத்தியம் என்று எனக்கு தெரியல. அப்படி சிலர் தாங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மோட உணர்வை ஏற்படுத்தத்தான் இந்த செய்தி. உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் நீ அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டா தேவன் அவர்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து அந்த தோஷம் இல்லாதபடி நீக்கி போடுவார், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். இதை நம்முடைய அனுபவத்திலிருந்து மற்றவங்கள்ட்ட சொல்லணும். இதை நம்ம அனுபவத்திலிருந்து நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக காண்பிக்கும் போது தான் அது அவங்களுக்கு புரியும். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென், ஆமென்.